ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 22, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விடுங்க. ஸ்டாஃப் ஒருத்தவர அடிச்சிடுறால்ல வான்மதி கன்னத்திலேயே. அதனால அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்லாம் வந்து பேசுறாங்க வான்மதி கிட்ட. அண்ணாமலை மேடம் கூட இத்தன வருஷத்துல எங்கள்ட்டலாம் இப்படி நடந்துட்டது கிடையாது. அவங்க எங்கள வந்து அவங்க ஃபேமிலில ஒரு மெம்பரா தான் பார்த்தாங்க. ஆனா நீங்க வந்த முதல் நாளே எங்கள அடிச்சு அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் வான்மதி யோசிச்சுட்டு இருக்கா. உங்கள்ட்டயே என் திமிர காமிக்கிறீங்களா? உங்க எல்லாரோட சீட்டையும் கிழிச்சு உங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புறேன். அப்ப தெரியும் வான்மதி யாருன்னு உங்களுக்கெல்லாம். அப்படின்னு திமிரா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. வெண்ணிலா அப்பதான் சாப்பாடு எடுத்துட்டு வரா வான்மதிக்கு. அப்போ பார்த்தா புடவை வாங்க வரவங்கெல்லாம் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு அங்க டோர்ல. பார்த்துட்டு பேசிக்கிட்டு கடை இன்னைக்கு லீவ் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு திரும்பி போயிட்டு இருக்காங்க. இது என்ன இது வந்து லஞ்ச் டைம் கூட இல்லையே, கடை க்ளோஸ்ன்னு போட்டு வச்சிருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உள்ள போறா. அப்போ மேனேஜர் நின்றுட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு என்னாச்சு, இது வந்து லஞ்ச் டைம் கூட இல்ல, என்னாச்சு எல்லாரும் நின்று கூடி பேசிட்டு இருக்கீங்களே என்ன விஷயம்னு கேக்குறா. அப் மேனேஜர் சொல்றாரு நடந்ததெல்லாம். இது மாதிரி நம்ம கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தவர் பழனிசாமி அண்ணன், அவரை வர சொல்லி இவர் தான் அவரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. எனக்கு தெரியுமே, இவர் தானே காஃபி டீலாம் போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அவரை வந்து உங்க அக்கா கன்னத்திலே அரைஞ்சிட்டாங்க. நாங்க தப்பு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் நாங்க சொல்றத கேட்காம அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதனால வேலை செய்ய மாட்டோம். நீங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நடந்ததெல்லாம் அவர் அடிச்சதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் அக்கா இப்படி பண்ண மாட்டாளே, நான் வந்து அக்காட்ட என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் வான்மதி வெளில வரா. என்ன இவங்கள்ட்டலாம் பேச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறா. இல்லக்கா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் நானு, அதனாலதான் இங்க எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீ எனக்கு தானே சாப்பாடு எடுத்துட்டு வந்த, இவங்கள்ட்ட என்ன பேச்சு உனக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போகும்போது எல்லாரையும் வார்ன் பண்றா. இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்குலாம் டைம். நீங்க வந்து எப்பயும் போல வேலைய ஸ்டார்ட் பண்ணலன்னா உங்கள எல்லாரையும் வேலையிலேருந்து எடுத்துட்டு புதுசா ஆள் போட்டு வேலைய நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். அப்புறம் எனக்கெல்லாம் எந்த லாஸும் கிடையாது. உங்களுக்கு தான் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறா. 10 நிமிஷத்துல வந்து ஒரு பெல் அடிக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கும்போது எல்லாரும் எப்பயும் போல வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறா வான்மதிக்கு. மீன் வறுவல்லேருந்து சிக்கன் 65லேருந்து எல்லாமே அவ சொன்ன ஐட்டம்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா. அக்கா நான் உன்கிட்ட கேட்பேன், நீ கோச்சிக்கூடாது அப்படின்னு சொல்றா வெண்ணிலா வான்மதி கிட்ட. என்ன அப்படின்னு கேக்குறா. நீ முதல் நாள் இன்னைக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அத்தை, நீ இன்னைக்கு தான் முதலா கடைக்கு வந்திருக்க, வந்த முதல் நாளே இந்த கெடுபிடிலாம் தேவைதானா அப்படின்னு கேக்குறா. உனக்கு தெரியாது, இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாளே எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நான் எப்படின்னு அவங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க. முதல்ல நம்ம விட்டுட்டா பின்னாடி அவங்கள பிடிக்கிறது கஷ்டமா போயிடும். அதனால உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா வெண்ணிலாட்ட. அப்பதான் வருண் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி ரியான்னு நினைச்சு தான் பேசிட்டு இருக்காரு. அவ வந்து வெண்ணிலாக்கு ஃபோன் பண்ணல. ரியாவா தானே அவ வந்து ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா வருண்க்கு. அதனால ரியான் உங்கள என்ன நினைச்சு பாராட்டுனே தெரியல. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் உங்கள அப்படின்னு சொல்லி எடுத்தோனே ரொம்ப அவள புகழ்ந்து பேசுற மாரி பேசுறாரு. நான் கூட ப்ளூ கலர் வந்து குடுத்து பார்த்தேன். அத விட நீங்க சொன்ன மாரி ரெட்டு ரொம்ப அழகா இருக்கு டிசைனிங்ல. அதனால அதையே நான் ஃபைனல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சார், ஓகே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, எங்க அம்மா கடையில தான் நான் மெட்டீரியல்லாம் வாங்க போறேன். இந்த டிசைனிங் முடிச்சுட்டா அடுத்தது மெட்டீரியல் தான் வாங்கணும். எங்க அம்மாவோட கடை அண்ணாமலை டெக்ஸ்டைல்ஸ், அதில தான் நான் மெட்டீரியல்லாம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லவும், ரியான்ற மாரி தான் பேசிட்டு இருக்கா வெண்ணிலா. அப்படியா சார், அண்ணாமலை டெக்ஸ்டைல்ஸ் ஓனரா நீங்க? அப்படி இருந்து நீங்க எதுக்கு சார் ஸ்டார்ட் அப் பிசினஸ்லாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லவும், அது எங்க அம்மாவோட அடையாளம். எனக்குன்னு தனியா அடையாளம் வேணும். அதனால தான் நான் இந்த ஸ்டார்ட் அப் நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ யோசிச்சுட்டு இருக்கா வான்மதி. என்னது இது? 2 பேரும் என்னமோ பேசுறாங்க. இவங்களுக்குள்ள என்னமோ இருக்கு. என்னன்னு தெரியல. திடீர்னு வருண் எதுக்கு வெண்ணிலாட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான்? அப்ப ஏதோ உங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா.
அதுக்குள்ள அந்த பெல் அடிக்கும்னு சொல்றாள்ல வான்மதி, அந்த பெல்லும் அடிச்சிருது. சரி நான் அப்புறமா கால் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி வச்சிடுறா. இவளுக்கு சாப்பாடு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கவும், இவ வேணான்னு சொல்லிடுறா வான்மதி. சரி இதெல்லாம் கிளீன் பண்ணிடு. நான் போய் பார்த்துட்டு வரேன். வெளில என்ன பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறா வான்மதி. இவ இவ என்ன பண்ண போறாளோ, ஏது பண்ண போறாளோன்னு யோசிச்சுட்டே பின்னாடியே போறா வான்மதியும். அப்போ வந்து எல்லாருமே எப்பயும் போல ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பயம் இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம். இப்ப வந்து எப்படி நீங்க ஒர்க் பண்றீங்களோ, அதே மாரி எப்பவும் இருக்கணும். இல்லாட்டினா உங்களெல்லாம் எடுத்துட்டு நான் வேற ஆள அப்பாயிண்ட் பண்ணிடுவேன். அப்படின்னு திமிரா திரும்பியும் பேசுறா. இதெல்லாம் நான் உங்களுக்காக வேலை பார்க்கல மேடம். எப்பயோ அண்ணாமலை மேடம் வந்து எங்களுக்கெல்லாம் எங்க பேர்ல வந்து ஷேர் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்க வந்து சொந்த கடை மாரி தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அண்ணாமலை மேடம் முன்னாடியே எங்க வேலை செய்ற ஒவ்வொருத்தவங்க பேர்லயும் ஷேர் வச்சிருக்காங்க. அதனால நீங்க எப்பயும் எங்கள வந்து தூக்க முடியாது. நாங்களா வந்து போர்ட் மீட்டிங் போட்டு உங்கள வேணா இன்னைக்கு நீங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு வேணுமா, வேணாமான்னு நாங்களா முடிவு பண்ணி உங்கள தூக்கலாமே தவிர, நீங்களா எங்கள வேலைய விட்டுலாம் எடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வெண்ணிலா சொல்றா, "ஆமாங்க்கா, அத்தை வந்து இங்க இருக்கிற வேலை செய்றவங்க எல்லாரையும் ஒரு ஷேர் மெம்பர்ஸா தான் பாத்துக்கிறாங்க. எல்லாருமே இந்த பார்ட்னர் தான். அதனால நம்ம யாரையுமே எப்பயும் போல இவங்கெல்லாம் வேலைய விட்டுலாம் எடுத்துற முடியாது. அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. போர்ட் மீட்டிங் போட்டு அங்க எல்லாரும் முடிவு பண்ணா தான் வேலைய விட்டு எடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா? எதுக்கு இந்த அத்தை இப்படிலாம் பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "ஆமா அத்தை ஃபர்ஸ்ட்டே இது மாரிலாம் பண்ணி ரூல்ஸ் போட்டிருக்காங்க." அப்படின்னு சொல்லி அவளுக்கு விளக்கம் குடுத்துட்டு இருக்கா வெண்ணிலா. அப்பதான் லீலாவதியும், அண்ணாமலையும் வந்து இறங்குறாங்க. அப்போ உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, இவங்க என்ன தப்பான நேரத்துல வராங்க, வான்மதி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ "என்ன என்னாச்சு? என்ன எல்லாம் ஒண்ணா நின்னு பேசிட்டீங்களே என்ன?" அப்படின்னு கேட்கறாங்க அண்ணாமலை. "இல்ல ஒண்ணும் இல்ல அத்த. எல்லாரையும் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு மழுப்புறா. எதையுமே சொல்லல. சரி வாங்க அப்படின்னு உள்ள போறாங்க. வான்மதிட்ட பேசுறாங்க அண்ணாமலை. "பரவால்ல, வந்த நாள்லயே நீ பொறுப்பா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறம்மா. பரவால்ல" அப்படின்னு சொல்லவும், "ஆமா, இனிமேல் நான் தானே பொறுப்பு பார்த்துக்க போறேன். இனிமேல் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்த." அப்படின்னு சொல்றா அவங்கள்ட்டயே. இவங்களும், "பார்ப்போம். இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. தாக்கு பிடிப்பியா?" அப்படின்னு கேட்கறாங்க அண்ணாமலை. "என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? உங்க மருமகனா? இவ்ளோ நேரம் இருந்த எனக்கு இந்த 4 மணி நேரம் பெருசு கிடையாது. நீங்க வந்து எப்பயும் போல இனிமேலு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான்லாம் கடைய பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வான்மதி அண்ணாமலை கிட்ட. "பரவால்ல வான்மதி, நீ வீட்ல அமைதியா இருக்கவும் உனக்கு எதுவும் தெரியாதுன்னு கூட நான் நெனச்சேன். ஆனா ஓரளவு பரவால்ல. உனக்கு வந்து நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிற பொறுப்பா" அப்படின்னு சொல்லும்போது, அங்க தான் எனக்கு போட்டியா என் தங்கச்சி இருக்காளே! அவ எதுவுமே என்ன பண்ணிட மாட்டா. ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. உத்தமன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த வான்மதி இப்படியே பொறுப்ப பார்த்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கிட்டா, நம்ம இத்தன வருஷமா இந்த கடையில இருந்து வேலை பார்த்ததுக்கு எதுவுமே நமக்கு வந்து பலனே இல்லாம போயிடும். இந்த வான்மதிய இப்படியே விடக்கூடாது. வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோல்சேலர்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறான். என்ன பேசுறான்னா, "இப்ப வந்து தலைமை மாறிடுச்சு. முன்னாடி மாரி ரேட்லாம் கிடையாது. இப்ப எல்லாத்தையுமே இப்ப வந்த அண்ணாமலையோட மருமக தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து ரேட்லாம் ஏத்த சொல்ட்டாங்க. அதனால எல்லாமே ரேட் ஏறுது. உங்களுக்கு நீங்க எங்கள்ட்டேருந்து வாங்குற மெட்டீரியல்ஸ்லாம் ரேட் ஏறுதுன்னு சொல்லவும், "அது எப்படி எங்கள்ட்ட கேட்காம திடீர்னு நீங்க ரேட் ஏத்தலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன்னு" சொல்லி அந்த ரெகுலரா மெட்டீரியல் வாங்குறவரு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. "வாங்க, வாங்க சீக்கிரமா வாங்க. அப்பதான் வந்து நான் நெனச்சது நடக்கும்." அப்படின்னு உத்தமன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் வருண் வரான் கடைக்கு. எதுக்கு வருண் வந்திருக்கான்? நம்ம சொல்லும்போது வரலன்னு சொன்னா, இப்ப எதுக்கு வந்திருக்கான்ட்டு போய் வருண்ட்ட விசாரிக்கிறாங்க. வருண் வந்து எடக்கு முடக்கா பதில் சொல்லிட்டு இருக்கான். "உங்கள தாம்மா பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லவும், "நான் வீட்ல இருந்து தானப்பா வரேன். இப்ப என்ன பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ற. என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கவும், அவன் வந்து மாத்தி மாத்தி ஒளர்றான். "இல்லம்மா, என்னோட வண்டிக்கு வந்து சர்வீஸ் விடணும். அதான் நீங்க எங்க விடுவீங்கன்னு கேட்டா, நான் அங்கேயே விடுவேன்" அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஒளறிட்டு இருக்கான். "ஏன்பா இப்ப நீ வண்டியில வராம நீ இப்ப பைக்ல தானப்பா வந்திருக்க. இப்ப போய் கேட்டுட்டு இருக்கியே" அப்படின்னு கேட்கவும், "சரிம்மா, நான் அதுதான் கேட்கறதுக்கு வந்தேன். அதே ஒளறிட்டேன்" அப்படின்னு சொல்லி மழுப்புறான். "சரிப்பா, நான் லக்ஸ சொல்றேன். லக்ஸ் பார்த்துப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்கலாம் போனதும் வெண்ணிலா வந்து மெட்டீரியல் வாங்க தானே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, "உனக்கு எப்படி தெரியும்னு வருண் கேட்கறாரு. "உங்கள பார்த்தாலே தெரியுது. அப்படியே அதனால சொன்னேன்" அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு அவளும் போயிடுறா. அடுத்தது அந்த
ரெகுலரா மெட்டீரியல் வாங்குறவங்கலாம் சேர்ந்து வராங்க அண்ணாமலைய பார்க்கறதுக்கு. என்ன எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்களே என்ன விஷயம்னு கேட்கவும், நீங்க பொறுப்ப விட்டுட்டு உங்க மருமகள்ட்ட குடுத்துட்டீங்களாமே, அத பத்தி பேசலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. கொஞ்ச நாள் நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அதுல உங்களுக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு அண்ணாமலை கேட்கறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!